அவங்க மேலே கோவப்படாதீங்க, அவங்கள அழிச்சிடாதீங்க. அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வர்றத பார்த்துருக்காங்க. அப்போ என்ன எல்லாரும் பேசுவாங்க, அந்த ஜனங்களை தேவனுக்கே பிடிக்கல போல இருக்கு, அவங்கள கானானுக்குள்ளே கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லாமல் தான் அவங்கள எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் உங்களை தான் பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கீங்க? வாக்குன்னா என்னது? ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க? நான் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. நட்சத்திரம்னா என்ன, எவ்வளோ இருக்குது, அது மாதிரி பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லா ஜனத்தையும் அழிச்சிட்டா பெருகி இருக்குமா, இல்லாமல் போயிருமா? ஒன்றுமே இல்லாமல் போயிரும்ல. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் இல்லாமல் போயிடும், தயவு செஞ்சு எங்கள் மேலே இறக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி அவர் உட்கார்ந்து அழுகிறாரு. தப்பே செய்யாதவர், விக்கிரகத்தை கும்பிடாதவர். அப்போ தேவன் இறக்கப்படுறாரு. சரி, இது சொல்கிறது உண்மைதான், நம்ம அப்படி வாக்கு கொடுத்துருக்கோம், இந்த தடவை மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அப்படி அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ மோசே கீழே இறங்குறாரு. யோசுவா இங்கே மலைக்கிட்ட என்ன செய்கிறாரு, மலைக்கு கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யோசுவா. சரியா?